அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 12ஆம் தேதி. நேற்று நம்ம கூறியது போலவே நவீன தாவர தொடர்பியலின் தந்தை ரிச்சர்ட் இவான் ஷல்டீஸ் நவீன தாவரவியல் தொடர்பியல் தொடர்பான எத்னோபாட்னி தந்தை ரிச்சர்ட் இவான்ஸ் ஷல்டீஸின் பிறந்த தினம் இன்று ஜனவரி 12 திங்கட்கிழமை. மாசாசூசெட்ஸ் மாநிலத்தின் பாஸ்டன் நகரில் 1915ஆம் ஆண்டு முதலுலகப் போர் தொடங்கின வருஷத்துக்கு அடுத்த வருஷம் பிறந்தவர். இவரது பெற்றோர் ஜெர்மனியில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள். சிறு வயதில் இவர் தனது மாமாவின் பண்ணையில் இருந்த அரிதான பல தாவர வகைகளை கண்டு அவற்றை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டார். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த போது இவரது பேராசிரியர்களில் ஒருவரான டாக்டர் ஓகஸ் அமெஸ் பயன் தரும் மற்றும் தீமை விளைவிக்கும் தாவரங்கள் என்ற தலைப்பில் கற்பித்த பாடம் இவரது வாழ்க்கை போக்கையை மாற்றுகிறது. அமேசான் மலைக்காடுகளில் 17 வருடங்கள் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருந்த ரிச்சர்ட் ப்ரூஸ் தான் இவரது ஹீரோ. ஷல்டீஸ் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் 1937 உயிரியல் மற்றும் வேதியியலில் முதுகலை பட்டம் பெறுகிறார். பயாலஜி மற்றும் கெமிஸ்ட்ரியில மாஸ்டர் டிகிரி வாங்குகிறார். 1941 டாக்டர் பட்டமும் பெற்று வருகிறார். தாவரங்களின் மருத்துவ பயன்பாடு குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்ட நேஷனல் ரிசர்ச் கவுன்சில் இவருக்கு உதவித்தொகை அளித்தது. முதலில் இவரது ஆய்வுகள் ரப்பர் மற்றும் மருத்துவ குணங்களுடைய தாவரங்களை பற்றி இருந்தன. ரப்பர் மற்றும் மெடிசினல் பிளான்ட்ஸ் பற்றி. பிறகு உளவியல் தொடர்பான மருந்துகள், மனமயக்கம் தரும் தாவரங்கள் உள்ளிட்ட பல துறைகளிலும் விரிவடைந்தது. அமேசான் பகுதிகளில் ஏறக்குறைய 80,000 வகை பயனுள்ள தாவரங்கள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அமேசான் மற்றும் மெக்சிகோ நாடுகளில் இவரது 50 வருட கால ஆராய்ச்சிகளில் அதுவரை அறிவியலில் கண்டறியப்படாத 300 மூலிகை தாவரங்கள் உட்பட 30,000க்கும் மேற்பட்ட மூலிகை குணங்கள் உடைய தாவர வகைகளை சேகரித்தார். ஆரோ பாய்சன் உட்பட ஏராளமான தாவர தொடர்பியல் கண்டுபிடிப்புகள் குறித்த கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார். ஆரோ பாய்சன் 1957 சீக்கிங் தி மேஜிக் மஷ்ரூம்ஸ் என்ற கட்டுரையை வெளியிட்டார். ஆல்பர்ட் ஹாப்மேனுடன் சேர்ந்து இவர் எழுதிய தி பிளான்ட்ஸ் ஆஃப் தி காட்ஸ் தேர் சீக்ரெட் மற்றும் ஹீலிங் அப்படின்ற ஒரு புத்தகம், ஹாலுசினேஷனிக் பவர்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் 1979 உலகம் முழுவதும் பிரபலமடைந்து விற்பனை சாதனை படைத்தது. ஹாலுசினேஷனிக் பவர்ஸ். இவான்ஸ் 1958ஆம் ஆண்டில் ஹார்வர்டின் ஆமெஸ் அர்சிட் ஹெர்பேரியத்தின் பொருளாதார தாவரவியல் கியூரேட்டராக நியமிக்கப்பட்டார். 1970 இதன் உயிரியல் பேராசிரியராகவும் நியமிக்கப்பட்டார். நடைமுறை சார்ந்த தனது அரிய அனுபவங்களை கூறி இவரது விரிவுரையாற்றும் பாணியால் மாணவர்களால் ஈர்க்கப்பட்டார். இவரது மூலிகை தாவர ஆராய்ச்சிகள் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் பெரிதும் பயன்பட்டு வருகின்றன. காடுகள் அழிக்கப்படுவது பற்றி இவர் கவலை தெரிவித்தார். டைலர் பிரைஸ் மற்றும் வேர்ல்டு வைடு லைஃப் ஃபண்ட் அமைப்பின் தங்கப்பதக்கம் உள்ளிட்ட எண்ணற்ற மற்றும் ஏராளமான பரிசுகள் மற்றும் விருதுகளை பெற்றிருக்கிறார். கௌரவ டாக்டர் பட்டங்களையும் வென்ற டாக்டர் ரிச்சர்ட் இவான்ஸ் ஷல்டீஸ் 86 வயது 2001 ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி காலமானார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை ரிச்சர்ட் இவான்ஸ் ஷல்டீஸ். இன்னைக்கு ஜனவரி 12 திங்கட்கிழமை பிறந்திருக்கிறார். இவரை சந்திச்ச மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம்.
ஜனவரி 12 நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.